ஹாய் எவ்ரி ஒன். நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்த்தா இருக்கா, என்ன வேல்யூ தெரியுது, உண்மையாவே அந்த காசுக்கு அது ஒர்த்தா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவேன். அந்த தாட் ப்ராசஸ்லாம் முடிச்ச பிறகு தான் நான் ரொம்ப யோசிச்சு அந்த ப்ராடக்ட் மேலே காசே போடுவேன். அது ஒரு 10 ருபீஸ் இருந்தாலும் சரி, 10,000 ருபீஸ் இருந்தாலும் சரி, நான் அதை தான் பண்ணுவேன். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு புக் வாங்கலான்ட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணான். நான் அப்போ இன்ஜுரி டைம்ல இருந்தப்ப அந்த புக்கு சஜஸ்ட் பண்ணா நான் வாங்க முடியல. பட் இப்போ ஓகே, நான் வாங்கலான்ற ஒரு தாட்டுக்கு போன பிறகு அதை பத்தி ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். அது ஒரு புக், ஆல்டர் ஈகோ எஃபெக்ட்ன்ற ஒரு புக்கு. அதை பத்தி நான் பத்தி எனக்கு ஃபுல்லானா தெரியாது. பட் அதை நான் ரிவ்யூ பார்த்தேன். ஓகே, ரிவ்யூ பார்த்த பிறகு எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அது எப்படியாச்சும் வாங்கணுன்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன். பட் அந்த டாபிக், அந்த ஒரு ஐடியா எனக்கு ரொம்பவுமே ஒரு ஆச்சரியத்தை தந்துச்சு. அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். அது ஒரு 10 வீடியோஸ் மேல எல்லாருமே டிஃப்ரெண்டா சொன்னாங்க. பட் அவங்க சொல்ற எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு டீகோட் பண்ணி சொல்றதானே நம்ம எல்லாமே. ஓகே, அதை நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாட்டுக்கு சொல்லிடுவோம். சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ல சொல்லிடுவோம். ஓகே, ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ராம் இருக்கேன், அதே மாதிரி ஒரு க்ளோன், அவனும் ராம். ஓகே, ஒரு பர்சனோட இன்னொரு க்ளோன் தான் அந்த ராம். பட் அவன் என்னையவ தான் இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி என்னன்னா, ஆட்ரிபியூட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அவனோட ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, க்ளோன் அப்படி உருவாக்கி வச்சா அது ஆல்டர் ஈகோ. என்ன ப்ரோ, உண்மையாவே அதை உருவாக்கி வைக்கணுமா? இல்லை, இங்கே உருவாக்கி வைக்கணும். ஓகே, ராம் குமார்ன்ற 2 டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாலிட்டியை நான் உருவாக்கி வச்சிட்டேன். இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, வாட், ஹவ், ஒய், இந்த 3க்குமே இந்த ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே, என்ன சொல்றேன், வாட்னா ஒரு பர்சனோட க்ளோன், அதை உருவாக்கி வச்சிடணும். ஓகேவா, அதான் வாட். ஸோ ஓகே, ஒய் அப்படின்னா டு அவாய்ட் செல்ஃப் டவுட், நெகட்டிவிட்டி, இன்செக்யூரிட்டி, இந்த 3ஐயுமே தூக்கி ஓரமா போட்டா நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவோம். பட் தூக்கி போட மாட்டோம். ஸோ இந்த 3ஐயும் தூக்கி போடுறதுக்கு இந்த ஒரு ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் யூஸ் ஆகுது. பட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன், நம்ம என்னவா ஆக போறோம், என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது கண்டிப்பா நம்ம ஆகும். ஓகே, அந்த பெஸ்ட் வெர்ஷனை நமக்குள்ள இருந்து கொண்டு வர்றதுக்கு இந்த ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் யூஸ் ஆகுது. ஓகே, யூசஸை நான் சொல்லிட்டேன் ஒய்னு. இப்போ ஹவுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 ஸ்டெப்பு தான். ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய ஸ்டெப் சொன்னாங்க. பட் நான் ஒரு 5 ஸ்டெப்புக்கு எப்பயும் போல டீகோட் பண்ணிட்டேன். ஓகே, இதை ஃபாலோ பண்ணா, இது இப்படி சொன்னா கரெக்டா எல்லாத்துக்குமே ஒரு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்க்கு வந்துட்டேன். ஓகே, அந்த 5 ஸ்டெப்பை நான் சொல்றேன், எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணிடுங்க. யூ கேன் டூ இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஐடென்டிஃபை ஒய், ஹவ், வாட், இதுக்கு எந்த இடத்துல இருக்கேன், அதாவது வேர், நான் எந்த இடத்துல இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஒரு நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு போகணும்னா நான் எந்த இடத்துல இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், என்னோட ஒரு பெஸ்ட் வெர்ஷன் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், பிசினஸ் மேன் ராம்குமார் அப்படின்னு. ஓகே, அந்த இதை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப அவனுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் தேவை, என்னென்ன ஆட்டிடியூட் தேவை, என்னென்ன ஒரு தாட் ப்ராசஸ் தேவை அப்படின்னு ஒரு டீகோட் பண்ணி நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, அவன் க்ரோத் மைண்ட் செட் தேவை, சிம்பிளா ஒரு கம்யூனிகேஷன் தேவை, ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் தேவை, நெக்ஸ்ட் ஹம்பிள்னஸ் தேவை. இதெல்லாம் நான் ஒரு சிம்பிளா ஒரு 4 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஐயுமே குமார்ன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை வேர், வாட், ஒய், எதுக்கு நான் பிசினஸ் மேன் ஆகுன்ற ஒரு தெளிவான ஒரு இமேஜ், எதுக்குன்னு நான் அதை சொல்லிட்டேன். ஓகே, பிசினஸ் மேன் ஆனா இதுக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு பிசினஸ் மேன்ற ஒரு தாட், அதுக்கு தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அதுக்கு அசைன் பண்ணணும், அதனால அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, தேர்ட் ஒன், இந்த அசைன் பண்ண ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நான் ஒரு பர்சனா மாத்தி அவனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த 3மே பண்ணிட்டோமா, அதாவது அவனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து அவனுக்கு ஒரு ஸ்கில்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு அவனுக்கு ஒரு அசைன் பண்ணி அவனுக்கு கரெக்டான ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு ஓகே, ராம்குமார்னா இப்படிதான் இருப்பான், ராம்குமார்னா இதான் அவன் கேரக்டர், அவனோட பர்சனாலிட்டி இதுதான் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன், ஃபார்ம் அண்ட் இமேஜ். ஓகே, இந்த 3மே பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, மிச்சது 2 சின்ன. ஓகே, யூஸ் இட் வேர் எவர் யூ நீட்.
அதாவது இப்ப வந்து நான் ராம்னு ஒருத்தன் இருக்கேன். என்னால வந்து பேச முடியல. ஐ மீன் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர்ல என்னால பேச முடியல. நான் உடனே என்ன பண்றேன், குமார்ன்ற ஒரு பெர்சனாலிட்டி இருக்கான். இப்ப வந்து அந்த கிரிட்டிசிசம் எதுவுமே வந்தாலும் அது குமாருக்கு தான் போய் சேருமே தவிர, ஒரு தாட் ப்ராசஸ் அந்த ஒரு தாட்டுக்கு நான் போயிட்டேன். ஓகே. இந்த இடத்துல நான் குமாரா மாறணும் அப்படின்னா, ஓகே குமார்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து பயம் என்னன்னு தெரியாது. அவனுக்கு கரேஜ் இருக்கு. அவனுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்ற ஒரு ஸ்கில் இருக்கு. அவன நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் உடனே நான் குமார்ன்ற ஒரு பெர்சனாலிட்டிக்கு ஒரு சேஞ்ச் ஆகிக்கிறேன். மைண்டுக்கு நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். அந்த மைண்ட் செட்ட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சேஞ்ச் ஆன உடனே குமார் எந்த தப்பு பண்ணாலும் ராம பாதிக்காது. ராம் எந்த தப்பு பண்ணாலும் குமார பாதிக்காது. ஸோ இந்த 2 மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா, செல்ஃப் டவுட் இந்த ராம்குமார் ஐ மீன் இந்த குமாருக்கு இல்லவே இல்ல. நெகட்டிவிட்டினா என்னன்னே தெரியாது. கரேஜ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் என்னோட அட்ரிபியூட்ஸ நான் அவனுக்கு தந்துக்கிறேன். என்னவா ஆகணும்ன்ற அந்த அட்ரிபியூட்ஸ நான் தந்துக்கிறேன். உடனே நான் என்ன பண்ணுவேன், ஐ சேஞ்ச் இன்டு த குமார் அந்த பெர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகி, உடனே நான் போய் பப்ளிக் ஸ்பீக்கிங் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் கிரவுட் முன்னாடி, அவங்க முன்னாடி நான் பேச முடியும். ஸோ, இது சொல்லப்போனா நம்ம அந்நியன் படத்துல வர ஒரு மல்டி பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாரி தான். பட் அங்க டிஸார்டர். ஏன்னா அது அவன் கண்ட்ரோல்ல இல்ல. அது வந்து அவன் அசைன் பண்ணது கிடையாது. அவனோட அவன் அந்த ஸ்கில்ல அந்த அந்நியன், அந்த ரெமோன்றத ஒரு ஸ்கில்ல அவன் அசைன் பண்ணல. அதுவும் அசைன் ஆக்கிருச்சு. அது அவன்ட்ட கண்ட்ரோல்ல கிடையாது. பட் இங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம தான் அசைன் பண்றோம். நம்ம எப்படி இருக்கோம்ன்றது நம்ம தான் முடிவு பண்றோம். ஸோ, இந்த இடத்துல நமக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ, இதுதான் ஆல்டர் ஈகோ எஃபெக்ட். உங்களுக்கு இது ஒரு ஒரு தெளிவான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இது இதையும் தாண்டி எக்ஸாம்பிள் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, பீட்டர் பார்க்கர். ஓகே. யூ கேன் செக் இட் அவுட். நெட்லயே செக் பண்ணா நிறைய கிடைக்கும். ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் அப்படின்னு போட்டாலே. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்மேன். சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அமைதியான பெர்சனா இருப்பாரு. ஒரு நார்மல் லைஃப் அதே பிரச்சனை வரப்ப அவர் ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான காயா மாரி, ஒரு ஸ்ட்ராங்கான காயா மாரி அவரு போவாரு. இதுவே பீட்டர் பார்க்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு சாதாரண பெர்சனா இருப்பான். அவன் வேற எந்த ஸ்கில்ஸையும் ஒரு சாதாரண ஒரு பீட்டர் பார்க்கரா அவன் காமிச்சுக்க மாட்டான். பட் அதுவே அவன் ஸ்பைடர் மேனா மாறினான் அப்படின்னா, யார வேணா பந்தாடுவான், யார வேணா தூக்கி போட்டு அடிப்பான். இதுதான் ஒரு ஆல்டர் ஈகோ எஃபெக்ட். எக்ஸாம்பிள் இந்த ஆல்டர் எஃபெக்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமாஸ் நடக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே இந்த ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்மளே இதை யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஒருத்தவங்க முன்னாடி ஒருத்தவங்க ஃபேஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபேஸ், ஒரு ஒரு க்ளோஸ் ஆனவங்க கூட ஒரு ஃபேஸ், யாருக்குமே தெரியாம ஒரு ஃபேஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபேஸ் அவ்வளவுதான். அவங்கள்ட்ட இதை காட்டணும், இதை காட்டக்கூடாதுன்ற நம்மளாம் அசைன் பண்ணிக்கணும். பட் இதுவே ஒரு பெர்சனாலிட்டியா டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர். அதுதான் பெஸ்ட் வெர்ஷன். இப்போ உடனே நான் இப்போ வீடியோ பண்ணணும் அப்படின்னா, உடனே நான் என்ன பண்ணுவேன், குமார்ன்ற ஒரு பெர்சனுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்குவேன். ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே ஐ கேன் ஸ்பீக் எனிதிங், எனிவேர். அது வந்து என்னை பாதிக்காது. கிரிட்டிசிசமா இருந்தாலும் சரி, குமார அது பாதிக்க போகுது. ஓகே இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா, ஒன் டே யூ கேன் பி வாட் யூ வாண்ட். எந்த ஒரு பெஸ்ட் வெர்ஷனா நீங்க ஆகணும்னு நினைச்சீங்களோ, அந்த பெஸ்ட் வெர்ஷனா நீங்க ஆவீங்க. உங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த பெர்சனாலிட்டி வந்து உட்காந்துக்கும். அந்த பெர்சனாலிட்டி தான் லீட் பண்ண போகுது நெக்ஸ்ட் உங்க லைஃப். ஸோ இந்த ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆல்டர் ஈகோ எஃபெக்ட் எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எல்லா ஃபீல்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை நான் படிச்சுட்டு ஒரு ரிவ்யூ சொல்றேன். இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்போ வரும்னு தெரியல. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா வந்துருந்துச்சு அப்படின்னா, ஓகே கமெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறோம். புரியலன்னு சொல்லுங்க. எனக்கு ஓகே. எனக்கு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டாக்கா தான் பேசியிருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.